ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஆயுதப்படைகளுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதில் பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இந்த மாதிரியான துணை ராணுவ படைப்பிரிவுகளுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இது வந்து செயல்படும். அதே மாதிரி இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் இதில் எதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா https://recd.bsf.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், காம்பெண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், காம்பெண்டன்ட் மினிஸ்ட்ரியல், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், வாரண்ட் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட், ஹவில்தார் கிளர்க், அசாம் ரைஃபிள்ஸ் இது போன்ற பிரிவுகளுக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 9/6/2024 8/7/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக போய் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் தான் இதில் விருப்பமாக இருக்கீங்க. அவங்க நிறைய உமன் கேண்டிடேட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய உமன் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபிசிக்கலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் வாரண்ட் ஆஃபீஸர் இந்த 2 போஸ்ட்டுக்கான பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்லேருந்து மேல் அண்ட் ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 2 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 2 வேக்கண்டும், எஸ்சியில் 2 வேக்கண்டும், எஸ்டியில் 11 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்லேருந்து 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதே இது சிஆர்பிஎஃப்லேருந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்லேருந்து 8 வேக்கண்டும், இடபிள்யூசிலேருந்து 2 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 6 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 3 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 2 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதே இது ஐடிபிபிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்லேருந்து 19 வேக்கண்டும், இடபிள்யூசிலேருந்து 5 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 14 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 6 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 4 வேக்கண்டும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்லேருந்து 3 வேக்கண்டும், இடபிள்யூசிலேருந்து 1 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 2 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 1 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 1 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 56 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப்பில் பொறுத்த வரைக்கும் மேலில் யூஆரில் 37 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 8 வேக்கண்டும், ஓபிசியில் 47 வேக்கண்டும், எஸ்சியில் 29 வேக்கண்டும், எஸ்டியில் 15 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 6 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 2 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப்லேருந்து 146 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதே இது எஸ்எஸ்பியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு யூஆர்லேருந்து 2 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 1 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஹவில்தார் இதில் பிஎஸ்எஃப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 80 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 20 வேக்கண்டும், ஓபிசியில் 99 வேக்கண்டும், எஸ்சியில் 47 வேக்கண்டும், எஸ்டியில் 56 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 302 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப்பில் மேல் அண்ட் ஃபீமேலேருந்து யூஆரில் 110 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 27 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 73 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 41 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 31 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 282 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதே இது ஐடிபிபிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலில் யூஆரில் 78 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 9 வேக்கண்டும், ஓபிசியில் 19 வேக்கண்டும், எஸ்சியில் 26 வேக்கண்டும், எஸ்டியில் 6 வேக்கண்டும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 14 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 2 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், எஸ்சியில் 5 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடிபிபிலேருந்து 163 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிஐஎஸ்எஃப் இதில் மேல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்லேருந்து 182 வேக்கண்டும், இடபிள்யூசிலேருந்து 44 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 120 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 67 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 33 வேக்கண்டும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்லேருந்து 22 வேக்கண்டும், இடபிள்யூசிலேருந்து 5 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 13 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 7 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 3 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப்லேருந்து 496 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதே இது எஸ்எஸ்பிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் யூஆர்லேருந்து 3 வேக்கண்டும், எஸ்சியிலேருந்து 1 வேக்கண்டும், எஸ்டியிலேருந்து 1 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க.
ஏஆர் அதாவது அஸ்ஸாம் ரைஃபிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு யூஆர்லேருந்து 16 வேக்கண்டும், இடபிள்யூ சென்று 3 வேக்கண்டும், ஓபிசிலேருந்து 9 வேக்கண்டும், எஸ்சிலேருந்து 5 வேக்கண்டும், எஸ்டிலேருந்து 2 வேக்கண்டும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 35 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 1526 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. இது ஒரு நல்ல வேகன்சி தான். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேஸில் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். செகண்ட் பேஸில் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். தேர்ட் பேஸில் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஸில் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 82 சென்டிமீட்டர் உங்களுக்கான செஸ்ட் இருக்கணும். இதே இது மேலில் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 76 சென்டிமீட்டர் இருக்கணும். நார்மலாக 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சி 81 சென்டிமீட்டர் உங்களுக்கான செஸ்ட் வந்து இருக்கணும். இதே இது ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 155 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது ஃபீமேலில் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 6 மினிட் 30 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங்கை 4 மினிட் 45 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். இதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செகண்ட் பேஸ். செகண்ட் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, பார்ட் டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சேம் தான் 20 கொஷின் 20 மார்க்ஸ். நியூமெரிக்கல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சேம் தான் 20 கொஷின் 20 மார்க்ஸ். கிளாரிக்கல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் 20 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் 20 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய தேர்வு நேரம் எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 hour 40 minutes வந்து உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/8/2024 படி உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 years ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷனை தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீனியர் செகண்டரி ஸ்கூல் முடிச்சிருக்கணும். அதாவது 10th + 12th இந்த சிஸ்டமேட்டிக்கில் நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். மற்றபடி இவ்வளோ பெர்சன்டேஜ் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டெனோகிராஃபிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அதே மாதிரி டைப் ரைட்டிங் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் அதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பே லெவல். பே லெவலை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் வாரண்ட் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 5ல் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதே இது ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஹவில்தாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 4ல் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கான பே லெவல். இதுக்கான ஃபிசிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை தமிழ்நாடு 600065 இந்த ஒரு சிஆர்பிஎஃப் சென்டரில் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து நடக்கும். அங்கே போய் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருந்தே உங்களுடைய ஃபிசிக்கலை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. எப்போ வேணும்னாலும் இந்த ஒரு செலெக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு பயமும் தேவையில்லாமல் இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடியும். எந்த ஒரு செயலையும் நம்மளால் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் நம்ம இந்த ஒரு டைம்லேருந்து இதுக்கான டெடிகேட்டிவாக நம்ம செய்ய வேண்டிய கரெக்டான செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா
கரெக்டாக நீங்களும் இராணுவத்தில் சேரலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது விமன், எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன் இந்த மாதிரியான கேட்டகரியை சேர்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே இந்த ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஒருவேளை நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷனை ஆன்லைன் சென்டரில் தான் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்டேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஹாய் அட்மின் போட்டுட்டீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம சென்ட் பண்ணிடுவாங்க. அதைப்படி நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா https://rectt.bsf.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்க முடியும். நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு விதமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.